ஏன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி படம் எடுத்தார். 6 வருஷமும் இந்த படம் சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. சினிமா வட்டாரத்தில் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஸோ கவுண்ட் முக்கியம் இல்லை. மேற்கு தொடர்ச்சி மலை திரைப்படத்தை எடுத்த தோழர் லெனின் பாரதி அவர்களை மேடை கிடைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் நாள் துவக்க நிகழ்ச்சியில் சொன்னது தான். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த 5 நாளுமே புது புது முகங்கள், அதுதான் ரொம்ப பயங்கர எனர்ஜியாக இருந்துச்சு. நம்ம பொதுவாக வெளியில் ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்து பொலிட்டிக்கலாக இருக்க மாட்டுறாங்க, யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரசனை இல்லை, அவங்க வந்து கமர்ஷியலாக பார்க்குறாங்க, அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் தகர்க்கிற மாதிரி அவ்வளோ இளைஞர்கள் வந்து இதில் வந்து பங்கேற்றது வந்து பயங்கர எனர்ஜியாக இருந்தது. உட்காரதுக்கு இடம் இல்லை. ஒவ்வொரு ஷோவிலுமே ஒரு 50-100 பேர் வெளியில் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் தான் இருக்குது. ரஞ்சித் தோழர் வேலையில் இருந்த போதும் கூட இது ரொம்ப நேர்த்தியாக நடத்தப்பட்டுச்சு. அதுதான் பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கு பின்னால் இருந்த அத்தனை தோழர்களுக்கும் ரஞ்சித் தோழருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஒரு வேண்டுகோளையும் வச்சுக்கிறேன் நான். இந்த கண்டிப்பாக நம்ம இந்த 2 திரைப்படத்தையும் வேறு ஏதாவது ஒரு இடத்துல திரையிட்டு கண்டிப்பாக நீளம் அந்த டிகே ரோஸ் நிகழ்வை அந்த இடத்துல நிறைவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். நன்றி. இந்த படம் ஆக்சுவலாக பேன் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் கிடக்கு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நன்றி. நீளம் இது ஒரு புரட்சியாக தான் செஞ்சதாக தான் பார்க்குது. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான 2 திரைப்படங்கள் எடுத்த குற்றம் கடிதல், மகளிர் மட்டும் ஆகிய திரைப்படங்கள் எடுத்த இயக்குனர் பிரம்மா அவர்களை மேடை கழிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கல்லூரி காலங்களில் இருக்கும்போது நிறைய ஆர்வமாக நாடகங்கள், கலை நிகழ்ச்சிகள் அதெல்லாம்லையும் பங்கேற்றுட்ருப்பேன். அப்போது ரொம்ப ஆர்வமாக வந்து நிறைய விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுவேன். ஒன்று வந்து இலக்கிய சிறுபத்திரிக்கை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நாடகங்கள் இருந்தனால நாடக இயக்கங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். கல்ச்சுரல்ஸில் இருந்தனால நிறைய பண்பாட்டு சம்மந்தப்பட்ட கலை நிகழ்ச்சிகளும் அதை பற்றின ரிப்பீட்டடான நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி இளைஞர்களோடு சேர்ந்து நிறைய வேலைகள் பார்த்துருக்கேன். சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால் இல்லை, சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால் இளைஞர்களோடு சேர்ந்து சில வேலைகள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன் உண்டு. அப்போது வந்து என்ன நினச்சிருக்கேன்னா, இளைஞர்களுக்கான கலை மற்றும் அரசியல் சார்ந்த விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட நிறைய ஒரு இன்ட்ராக்டிவான நிறைய செஷன்ஸ் நடத்தணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். இதெல்லாம் ஆசைப்பட்டுட்டே இருந்த காலகட்டத்தில் எப்படியோ ஒரு சினிமாக்குள்ளெல்லாம் வந்ததுக்கப்புறமா இதை இன்னும் ஒரு டிக்கெட்டு வந்து இதெல்லாம் ஒன்று ஒன்றா டிக்கு போட்டு செஞ்சுக்கிட்டே இருக்குது. நீளம் பண்பாட்டு மையம், கூகை, அதுக்கப்புறம் வந்து இசை நிகழ்ச்சிகள், நாடக இயக்கங்கள். ஒரு கட்டத்தில் என்னன்னா இது நம்ம பண்ணணும்னு நினச்சதில் ஒருத்தர் பண்ணிட்டே இருக்காரு. அப்புறம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, இது வந்து ரஞ்சித்தோடது கிடையாது, இது என்னோடது. இது என்னோடதுங்கிற அந்த உரிமையோடு தான் நான் ஒவ்வொரு முறையும் இதை பயங்கரமாக ரசிச்சுட்டு இருப்பேன். இதை என்னோடய நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் ரெகுலராக பேசிகிட்டே இருந்தோம் கல்லூரி காலங்களில், அதுக்கப்புறமா வேலைப்படுத்த காலங்கள்லாம். இப்போ இதோடைய பரிமாணமாக இப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து இதை பார்க்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. காரணம் என்னென்னா, நான் வந்து சினிமாவுக்கு வந்ததுங்கிறது உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு விபத்து தான். அது ஒரு சூழ்நிலை காரணமாக நான் சினிமாக்குள்ளே வந்தேன். வேறு நானுடைய சோஷியல் ஒர்க்குங்கிற மாதிரியான விதங்கள்லையும் நாடகங்கள்லையும் தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த வகையில் எனக்கு வந்து ஃபெஸ்டிவல்ஸ்லாம் எனக்கு வந்து தெரியவே தெரியாது. குற்றம் கடிதல் வந்து முதல்ல ஃபெஸ்டிவலுக்கு போகும்போது தான் ஃபெஸ்டிவல்லாம் ஒன்று இருக்கும். எனக்கு தியேட்டர் ஃபெஸ்டிவல் தெரியும், ஆனால் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்குங்கிறது எனக்கு தீபாவளி பொங்கலை தவிர நமக்கு இந்த ஃபெஸ்டிவல்லாம் தெரியவே தெரியாது. அப்போ குற்றம் கடிதல் எடுத்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். சினிமா கூட இருக்கக்கூடிய தொடர்பை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறமா குற்றம் கடிதல் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போகும்போது தான் அந்த ஃபெஸ்டிவலில் நிறைய படங்களை பார்க்க ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வசந்தபாலன் சார் சொல்லிகிட்டு இருந்தார், அவரை வந்து செதுக்குனது வந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, ஒரு இயக்குனருக்கு வந்து எதுவுமே முக்கியம் இல்லை. ஒன்று ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன், விஷன். அவர் ஒரு படத்துக்கு எடுத்துக்கிற விஷன் ஆகட்டும், அவரோட என்டையர் கரியருக்கு அவர் எடுத்துக்கிற ஒரு விஷன் இருக்குல்ல, அது ரொம்ப 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 முக்கியமானதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த விஷனை வந்து உங்களுக்கு ஸ்கல்ப்ட் பண்ணுறதுக்கு, அதை வந்து செதுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் ரொம்ப முக்கியமாக அவசியமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இவ்வளவு நிறைய படங்களை நம்ம மக்களோட இதை வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸுக்கு வரக்கூடிய நண்பர்களாகட்டும், ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸுக்கு வரக்கூடிய படங்களை தயாரிக்கிறவங்களாகட்டும், இல்லை வந்து அதை இயக்கிறவங்களாகட்டும், இவங்க எல்லாருக்கும் வந்து மக்கள் மேலே ஒரு மிகப்பெரிய அன்பு, மக்கள் மேலே ஒரு தன்னோட சக மக்களோட பெரிய அன்பு இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே நிகழும். அப்போது
இதுக்கு அகைன்ஸ்டாக நடந்துக்கிட்டு இருக்கிற அவ்வளோ படங்களுக்கு மத்தியில் இவ்வளவு திரைப்படங்களை உருவாக்கி அதை பார்க்கறதுக்கு நம்ம எல்லாரும் கூட்டமாக சேர்ந்துருக்கோம். அதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு, அதை உருவாக்கி கொடுக்கறதுக்கு இன்னும் சில தோழர்கள் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் அதை பார்க்குறேன். அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு நேற்று என்னோட மகன் வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிறாரு. அவர் வந்து இந்த பேட்டில் ஆஃப் அல்ஜேர்ஸ் படத்தை பார்க்கறதுக்காக அனுப்பியிருந்தேன் நான். எனக்கு அதில் ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு. என்ன அந்த படம் பழைய படமாச்சு, நமக்கு பிடிச்சிருந்தது ஓகே, ஆனால் வந்து நம்ம பையனுக்கு பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு அனுப்பியிருந்தேன். ரொம்ப நேரமாக இன்ஸ்பயர் ஆகி பேசிகிட்டே இருந்தாப்புல. எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக பார்த்தேன் நான். இந்த மாதிரியான ஒரு பள்ளி மாணவனை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய படங்களுக்கான ஸ்பேஸ் வந்து சென்னையில் நமக்கு இன்றைக்கி இருக்குதுங்கிறது அவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயமாக நான் நம்புகிறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக காலகட்டத்தில், இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் இந்த மாதிரியான திரைப்பட விழாக்கள் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. காரணம் என்னவென்றால், அதை ஒரு லைவ் வயர்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து நம்மளுக்கு எதிரான ஒரு சக்தி இயங்கிக்கிட்டே இருக்குது, அதிகமான இயங்கிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் நம்ம இதை விட்டுடாமல் மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த ஒரு லைவ் வயர் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ராம் சார் சொன்ன ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். காட்டுத்தனமாக படம் எடுங்க அப்படின்னு காட்டுத்தனமாக படம் எடுங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட காட்டுத்தனமான படங்களை பண்ணுவதற்கு இந்த திரைப்பட விழா நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பங்கை ஆற்றும் என்று நம்புகிறேன். அதை உருவாக்கி கொடுத்த ரஞ்சித்துக்கும் தோழர்களுக்கும் நன்றி.